ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கோங்க சார். பாப்பா வந்து 10th படிக்கிறா. நைட்டு 7:30 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சுதாங்க சார் வீட்டுக்கு வருவா. அப்போ விவேக்குன்ற பையன் குடிபோதையில் வந்து பாப்பாவையே நில்றின்னு கூப்பிட்டாங்க சார். பாப்பா நிற்காம வந்ததுக்கு வந்து ஷோல்டர் மேலே கை வச்சு பிடிச்சி பாப்பா இழுத்தான். பாப்பா அழுந்துட்டே வந்து வீட்டில் எங்ககிட்ட சொன்னாங்க சார். அவங்க அப்பாவும் அம்மாவும் போய் கேட்டதுக்கு அவங்கள அடித்து தகாத வார்த்தையால் பேசினாங்க சார். பேசிட்டு அவங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டாங்க சார். பின்னாடி அவன் போதையில் வந்து பைக்கில் விழுந்துட்டான். விழுந்ததுக்கு இப்போ இவங்க மேலே கேஸ் கொடுக்கணுன்றதுக்காக அவங்க தான் அடித்தாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் கொடுத்துட்டாங்க சார். எங்களுக்கு அன்றைக்கி நைட்டு வந்து யாரும் கேஸ் எடுக்கலை. நாங்கள் அடுத்த நாள் நானும் பாப்பாவை கூட்டிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போனேங்க சார். பாப்பா வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஒரு பெட்டிஷனாக எழுதிட்டு போய் இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட கொடுத்ததுக்கு அவர் வந்துட்டு நீங்கள் பொய் புகார் கொடுக்குறீங்க, பண்ணுற அயோக்கியத்தனில் நீங்கள் பண்ணிட்டு அவங்க மேலே புகார் தரீங்களா அப்படின்ற மாதிரி பாப்பாவை என்னை 2 மணி நேரம் உள்ள உட்கார வச்சிட்டாங்க சார். இப்போ அவங்க ஆப்போசிட் டீம் வந்துட்டு கமலான்றவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்க. அவங்க மூலியமா பிரச்சனை பண்ணுன்றதுக்கோசரம் அந்த நல்லா இருக்க பையனை கோமால இருக்கான்னு பொய் சொல்லி எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். கமலா இன்னொரு பொண்ணு 2 பேர் சேர்ந்து பிரச்சனை பண்றாங்க சார். மணிலா அவங்க 2 பேர் கட்சி மூலியமா நான் கட்சியை வச்சு பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு பணம் வாங்கிட்டு நிறைய பிரச்சனை பண்றாங்க சார். எங்க பாப்பா ஸ்கூல் போக மாட்டேன், நான் ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அழுவுதுங்க சார். நீங்க தான் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி பாப்பாக்கு போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க? போலீஸ் வந்து அவன் கோமால இருக்கான், அதனால நான் உங்க மேலதான் கேஸ் கொடுப்போம், நீங்க தான் உள்ள போவீங்க அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டு அந்த பாப்பாவோட மாமாவை தடுக்க தான் வந்தார். அவரு தடுக்க வந்தவர் கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சுட்டாங்க சார். எங்க வீட்டுக்காரர் ஆளே இல்லை, அவர் மேலாம் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாப்பா ஸ்கூல் போதா இல்ல என்ன பண்ணுது? இன்னைக்கு இந்த ஸ்டேஷன்ல போய் மருந்து சார் அவ ஸ்கூலே நான் போக மாட்டேன், நான் வீட்டில் நான் ஏதோ ஒன்று பண்ணிக்குவேன் அப்படின்னு போய் மருந்து பாட்டோட ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்க சார். நான் குடிச்சிட்டு சாகிறேன், நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு அழுகுறாங்க சார். என்ன ஸ்டெப் எடுக்கணும்? எனக்கு எங்கள் பாப்பாவுக்கு பாதுகாப்பு வேணுங்க சார். அவங்ககிட்ட இருந்து எங்கள் பாப்பாவுக்கு பாதுகாப்பு வேணும், அவனும் ஏதாவது ஒன்று பண்ணணுங்க சார். நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறான். எங்கள் ஊரில் இன்னொரு பொண்ணு ரோட்டில் போயிட்டு இருந்த பொண்ணு போய் பின்னாடி அடிச்சிட்டாங்க சார். அந்த கேஸ் இருக்குது. அவங்க அம்மா கிட்டே மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான், அந்த கேஸ் இருக்குங்க சார். அவனை ஏதோ ஒன்று பண்ணணுங்க சார். எங்கள் பாப்பாவுக்கு பாதுகாப்பு வேணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.